சொல்லவா? மணி 3. கண் சொருக, மூளை மந்தமாகிறது. வேலைகள் மலை போல் குவிகின்றன. நானும் தினமும் இதை சந்திக்கிறேன். ஒரு நல்ல செய்தி. சோர்வை நீக்கி நாசின் 40 நிமிடம் கவனத்தை ஈர்க்கும் 2 நிமிட ரீசெட் முறையை கண்டறிந்துள்ளேன். இதற்கு காஃபீன், ஆரவாரம் அல்லது சிக்கலான நடைமுறைகள் தேவையில்லை. இதை எப்படி செய்வது என அடுத்த சில நிமிடங்களில் கற்றுத்தருகிறேன். இதில் 3 சிறிய பழக்கங்கள் உள்ளன. கடைசி பழக்கத்தை மட்டும் தவறவிடாதீர்கள். அதுதான் மற்ற அனைத்தையும் செயல்பட வைக்கும் சுவிட்ச். இதை நீங்கள் தவிர்த்தால் அந்த சோர்வு மீண்டும் வந்து உங்களை ஸ்க்ரோலிங் செய்ய தூண்டிவிடும். எதையும் தவறவிடாமல் இருக்க இறுதி வரை என்னுடன் இணைந்திருங்கள். நாம் தொடங்குவதற்கு முன் ஒரு வாக்குறுதி. இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் ஆற்றல் குறையும் போதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய 2 நிமிட பயிற்சியை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் எழுந்து நிற்பீர்கள், எளிமையாக நகர்வீர்கள், உங்கள் மூளையை சரியான முறையில் தயார்படுத்துவீர்கள், மேலும் தெளிவான பயனுள்ள கவனத்தை ஒரு குறுகிய காலத்திற்கு பெறுவீர்கள். இதற்கு ஊக்கம் தேவையில்லை, நீங்கள் நம்பக்கூடிய ஒரு மீட்டமைப்பு மட்டுமே. முதல் பழக்கம், எழுந்து நின்று சுவாசியுங்கள். 40 நொடிகள். சோர்வாகும் போது நீங்களே பேரம் பேசாதீர்கள். உடனே எழுந்து நில்லுங்கள். பாதங்களை தரையில் ஊன்றி தோள்களை பின்னோக்கி இழுங்கள். 10 முறை மெதுவாக, சீராக, ஆழமாக மூச்சை விடுங்கள். மூக்கின் வழியே இழுத்து வாய் வழியே விடுங்கள். ஒவ்வொரு மூச்சும் வழக்கத்தை விட நீளமாக இருக்கட்டும். விலா எலும்புகள் விரிவடைவதை கற்பனை செய்யுங்கள். இது ஏன் முக்கியம்? கூன் போட்டு உட்கார்ந்தால் உடல் சுருங்கி மூச்சு ஆழமற்றதாகும். இது மூளைக்கு நாம் சோர்வாக இருக்கிறோம் என்ற சமிக்ஞையை தரும். ஆழமான மூச்சு நாம் பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் இருக்கிறோம் என மூளைக்கு உணர்த்தும். இது தியானம் அல்ல, உங்கள் நரம்பு மண்டலத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் முயற்சி மட்டுமே. 10 மூச்சுகள், அவ்வளவுதான். மூச்சு விடுவதிலிருந்து அசைவுக்கு மாறுவது எளிது. 10வது மூச்சை வெளியே விடும்போது மெதுவாக ரீசெட் என்று சொல்லுங்கள். அதுதான் உங்கள் 2வது பழக்கத்திற்கான அறிகுறி. 2வது பழக்கம், சிறிய அசைவு மற்றும் தண்ணீர். 60 நொடிகள். உங்களுக்கு ஜிம் தேவையில்லை, உங்களுக்கு ஓடுதளம் தேவையில்லை. உங்களுக்கு 60 வினாடிகள் சுறுசுறுப்பான இயக்கம் தேவை. நீங்கள் இருக்கும் இடத்தின் கடைசி மூலை வரை நடந்து செல்லுங்கள். ஒரு தளம் படிக்கட்டுகளில் ஏறுங்கள். முடியாவிட்டால் நின்ற இடத்திலேயே கால்களை மாற்றி மாற்றி நடங்கள். எளிமையாக, அதே சமயம் சுறுசுறுப்பாக இருங்கள். நகரும் போது 10 மிடறு தண்ணீர் குடியுங்கள். ஒரே மூச்சில் குடிக்க வேண்டாம், சொற்பமாகவும் குடிக்க வேண்டாம். 10 முறையான மிடறுகள் குடியுங்கள். இந்த கலவை ஏனென்றால் இயக்கம் இரத்த ஓட்டத்தை தூண்டுகிறது, தண்ணீர் கவனத்தை அதிகரிக்கிறது. பெரும்பாலான சோர்வுகளுக்கு தவறான உடல்நிலை, நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் முடிவெடுப்பதில் ஏற்படும் சோர்வு ஆகியவையே காரணம். இந்த 3ஐயும் நாம் 1 நிமிடத்தில் சரி செய்துவிடலாம். 1 நிமிஷம் உங்களிடம் எப்போதும் இருக்கும். இது அற்பமாக தோன்றலாம், ஆனால் அதுவே அதன் சிறப்பு. தொடங்குவதற்கு சிறியது, செயலில் வலிமையானது. பெரும்பாலானவர்கள் இங்கேயே நிறுத்திவிடுகிறார்கள். மூச்சு விட்டு நகர்ந்து சற்று நிம்மதியடைந்து மீண்டும் திறந்த டேப்கள், பாதியில் நின்ற வேலைகள், ஆசைகள் எனும் சேற்றுக்குள் விழுகிறார்கள். அதனால் 3வது பழக்கம் அவசியம். இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டுமென்றால் அது இதுவாகத்தான் இருக்க வேண்டும். 3வது பழக்கத்தை தவிர்க்காதீர்கள். அதை தவறவிட்டால் புத்துணர்ச்சி மறைந்து அடுத்த அரை மணி நேரம் மந்தமாகிவிடும். 3வது பழக்கம், அடுத்த செயலை எழுதுங்கள். 20 நொடிகள். எந்த குறிப்பிலும் வினை சொல்லில் தொடங்கும் ஒரு வாக்கியத்தை எழுதுங்கள். மின்னஞ்சலின் முதல் பத்தியை முடியுங்கள். கோப்பின் பெயரை மாற்றி எக்ஸ்போர்ட் செய்யுங்கள். 3 குறிப்புகளை பட்டியலிடுங்கள். அதை சுருக்கி சலிப்பூட்டும் வகையில் தெளிவாக ஆக்குங்கள். ஒரு வாக்கியம், 20 நொடிகள். பிறகு நீங்கள் அமரும்போது உங்கள் கண்கள் முதலில் படும் இடத்தில் அந்த குறிப்பை வையுங்கள். இந்த சிறிய கோடு உங்கள் மூளைக்கு நீங்கள் அளிக்கும் ஒரு வாக்குறுதி. இது இப்போது என்ன செய்வது என்ற குழப்பத்தை நீக்கி இதை செய் என்ற தெளிவை தருகிறது. மதியம் 3 மணிக்கு முடிவெடுக்கும் சோர்வுதான் உண்மையான வில்லன். அந்த வாக்கியம்தான் எல்லாவற்றையும் மாற்றும். அனைத்தையும் ஒன்றாக இணைப்போம். சோர்வு ஏற்படும் போது உடனே எழுந்து நின்று 10 முறை ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். 60 நொடிகள் நடமாடுங்கள். பிறகு 10 மிடறு தண்ணீர் குடியுங்கள். வினைச்சொல்லுடன் தொடங்கும் ஒரு அடுத்த கட்ட செயலை எழுதி அதை உங்கள் லேண்டிங் ஜோனில் வையுங்கள். 2 ஸ்டெம்ப்ரேங்ஸ். ரீசெட் முடிந்தது. அமர்ந்து அந்த வாக்கியத்தை பின்பற்றுங்கள். மனநிலையையோ உந்துதலையோ அல்ல, அந்த வாக்கியத்தை மட்டும் பின்பற்றுங்கள்.
நிஜ வாழ்க்கையில் இது எப்படி இருக்கும் என ஒரு உதாரணம் கூறுகிறேன். கடந்த செவ்வாய் ஒரு முன்மொழிவை முடிக்கும் முன் நான் ஒரு முட்டுக்கட்டையை சந்தித்தேன். கண்கள் சொருகின, தலைபாரமாக இருந்தது. ஆவணம் ஏதோ மங்கலாக தெரிந்தது. நான் எழுந்தேன். 10 முறை மூச்சை இழுத்துவிட்டேன். நான் சமையலறைக்குச் சென்றேன். 60 நொடிகள், 10 மிடறுகள். நான் முன்மொழிவுக்கான தொடக்க பத்தியை எழுது என்று எழுதினேன். அமர்ந்து அதை மட்டும் செய்தேன். அதற்கு 6 நிமிடங்கள் ஆனது. அந்த முதல் பத்தி அடுத்தடுத்த வேலைகளை தொடங்கி வைத்தது. நான் நிமிர்ந்து பார்ப்பதற்கு முன்பே 33 நிமிடங்கள் தொடர்ந்து வேலை செய்தேன். இதுதான் ஒரு புதிய தொடக்கத்தின் வலிமை. நாம் நிறைவு செய்யும் போது நீங்களே உங்களுக்கு ஒரு சிறிய வாக்குறுதி அளித்துக் கொள்ளுங்கள். அது பெரிய சபதமோ வாழ்நாள் வாக்குறுதியோ அல்ல. இது மட்டும் போதும். அடுத்த முறை சோர்வு ஏற்படும் போது முடிவெடுப்பதற்கு முன்னால் 2 நிமிஷங்கள் ஒதுக்கி என்ன புதுப்பிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுங்க. அவ்வளவுதான். உங்களுக்காக 2 நிமிடங்களை ஒதுக்குங்கள். அடுத்த அரை மணி நேரத்தை சிறப்பாக்க இது உதவும். இதை மற்ற பழக்கங்களுடன் இணைக்க தயார் என்றால் மதியத்தின் முக்கிய பணியுடன் இந்த ரீசெட் முறையை தொடங்குங்கள். முக்கியமான அந்த ஒரு விஷயத்தை கண்டறிய அந்த வாக்கியத்தை பயன்படுத்துங்கள். தினமும் ஒரு விஷயத்தை முன்னெடுப்பது எல்லாவற்றையும் மாற்றும். இது பயனுள்ளதாக இருந்தால் மூச்சு பயிற்சி, அசைவு அல்லது வாக்கியம், இதில் எது சிறந்தது என கமெண்ட் செய்யுங்கள். முயற்சித்த பின் மீண்டும் வந்து ரீசெட் என கமெண்ட் செய்து எத்தனை நிமிடங்கள் கவனத்துடன் இருந்தீர்கள் என குறிப்பிடுங்கள். உங்கள் முன்னேற்றத்தை காண ஆவலாக உள்ளேன். நினைவில் கொள்ளுங்கள், தொய்வு தோல்வி அல்ல, அது ஒரு அறிகுறி. மீள் அமைப்பே இதற்கான தீர்வு. 10 மூச்சுகள், 60 நொடிகள், ஒரே ஒரு வாக்கியம். உங்கள் கவனத்தை மீண்டும் பெற 2 நிமிடங்கள். உங்களால் முடியும்.